ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராஜல் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. அன்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, சிடிஎன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு ஐந்தாவது வேதமாகிய மகாபாரதம் என்னும் இதிகாசத்திலே நாம் மயங்குகிற சில நல்ல செய்திகளை ஒருவரோடு ஒருவர் பரிமாறிக்கொள்ள பெற்ற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய தியாகியாகிய பீஷ்மர் தன்னுடைய அருமை தம்பி விசித்திர வீரியன் இறந்த பின்னர் எப்படியாவது குலம் தழைக்க வேண்டும் என்று தன்னுடைய தாயார் யோஜனகந்தி சொன்னவாறு வியாசரை அழைத்து திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் என்ற 3 பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வரச் செய்து பிறவி குருடனாக இருக்கிற திருதராஷ்டிரனை அரசனாக ஆக்கி மரபுக்கு மாறாக, வழக்கத்திற்கு மாறாக, சட்டத்திற்கு மாறாக தான் இருந்து ஆட்சி செய்ய போகிறோம் என்ற காரணத்தினாலே அந்த திருதராஷ்டிரனை அரசனாக ஆக்கி விடுகிறார். அருமை தம்பி பாண்டுவை சேனாதிபதியாக ஆக்கி விடுகிறார். நீதி நெறியிலே மிக உயர்ந்தவர் விதுரர். விதுர நீதி என்றே ஒரு தனி நூல் இருக்கிறது. பகவத்கீதையை விட, அந்த பீஷ்மருடைய நீதியை விட விதுர நீதி மிக உயர்ந்தது. விதுரருடைய தோற்றத்திற்கு உங்களுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. தக்க நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த விதுரரை சேனாதிபதியாக ஆக்கி, சேனாதிபதியாக பாண்டுவை ஆக்கி, விதுரரை மதி அமைச்சராக ஆக்கி மகிழ்கிறார் பீஷ்மர். எல்லா செயல்களையும் இவரே தான் முன்னின்று நடத்துகிறார். சரி, இவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலில் திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்ய விரும்புகிறார். கண்ணில்லாத குருடருக்கு யார் பெண் தருவார்கள்? இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டும். காந்தார தேசத்து அரசனாகிய சுபலன் மிக உயர்ந்த உன்னதமான குணங்களின் இருப்பிடமாக விளங்குகிறவன். அவனுடைய அருமை மகள் காந்தாரி. அந்த காந்தாரியுடைய அருமை பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உலகத்தில் எத்தனையோ கற்புடைய பெண்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் காந்தாரி போன்ற ஒரு உன்னதமான கற்புக்கரசி நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அவளும் சில நேரம் பொறாமையினாலே, பேராசையினாலே, வஞ்சனையினாலே, கெட்ட எண்ணங்களினாலே எவ்வளவு கீழாக போகிறாள் என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த காந்தாரியனுடைய தந்தையார் சுபலனை அணுகி, எங்கள் அரசர் திருதராஷ்டிரருக்கு நீங்கள் பெண் கொடுக்க முடியுமா? அவனுக்கு கண் தெரியாது என்று கேட்கிறார்கள் தூதுவர்கள். அவன் நன்கு யோசித்து, மிக உயர்ந்த அரசு, அத்தினாபுரி அரசாக தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற அந்த குருகுல சக்கரவர்த்தி ஒருவருக்கு தன் மகளை கொடுப்பதிலே பிழை ஏதுமில்லை என்று அவன் இசைகிறான். தான் ஒரு குருடரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்ற செய்தி காந்தாரியனுடைய செவிகளில் வந்து சேர்ந்தது. நம் காலத்து பெண்ணாக இருந்தால் இசைவார்களா? எவ்வளவு பெரிய புரட்சி செய்வார்கள்! பெண்ணியத்தை கேவலமாக்குகிறார்களே என்றெல்லாம் போராட்டம் நடத்தி இருப்பார்கள். ஆனால் அந்த காந்தாரி என்கின்ற மிக உயர்ந்த சீலம் நிறைந்த பெண்ணோ, என்னுடைய கணவர் காணாத இந்த உலகத்தை நானும் இந்த நொடி தொடங்கி காண மாட்டேன். இயற்கையினுடைய பேரழகுகளையும் இயற்கையில் இருக்கிற எல்லா மேன்மைகளையும் அவரைப் போலவே நானும் காணாமல் இருந்து துறப்பேன் என்று மிக உயர்ந்த பட்டு துணியை எடுத்து நன்றாக 8 மடிப்பாக மடித்து சிறிதும் வெளியே தெரியாமல் கண்கள் 2ஐயும் கட்டி கொண்டாள். கண்கள் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆகவே அந்த காந்தார் இன்னும் திருமணமே ஆகவில்லை. திருமணம் ஆகாத பொழுதே தன்னுடைய கணவனாருடைய இயல்புகளுக்கு ஏற்றவாறு வாழ்வது என்று ஒரு பெண் முடிவு செய்கிறாள் என்று சொன்னால்
நீங்கள் எண்ணி பாருங்கள். நம்முடைய காலமெல்லாம் ஏதோ சிந்தனை வளர்ச்சி அடைந்த காலம் என்று சொல்லுகிறோம். ஆனால் 20 ஆண்டு 30 ஆண்டு காலம் வாழ்ந்த பின்னாலும் கணவருக்கும் எனக்கும் கொள்கை வேறுபாடு என்று மனத்தால் பிரிகிறவர்கள் தான் நம்முடைய நாட்டிலே அதிகமாகி கொண்டு வருகிறார். காந்தாரியினுடைய வரலாற்றை நினைக்கிற பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மிகவும் சிறந்த முறையிலே திருமணம் செய்து வைக்கிறார். சரி, அடுத்தது பாண்டுவுக்கு ஒரு பெண் தேட வேண்டும் அல்லவா? அந்த பாண்டு மகாராஜன் இருக்கிறானே, அவனுக்கு வாய்த்த அந்த அருமை மனைவி குந்தி தான். நாம் குந்தி இருந்து கேட்டு உள்ளம் குலுங்க குலுங்க மகிழவும் நெகிழவும் உடைய மிக உயர்ந்த உன்னதமான படைப்பு குந்தியினுடைய படைப்பு. உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு சோதனைகள் எல்லாம் வரவே கூடாது. வாழ்க்கையில் உயர்ந்த குணங்கள் இருக்கிறவர்களுக்கு எல்லா நன்மைகளும் தான் வரும் என்று நினைக்காதீர்கள். உயர்ந்த குணங்களே சில நேரம் நமக்கு எதிரியாகிவிடும். நாம் அன்போடு ஆசையோடு சில பேரை வளர்ப்போம், அவர்களே நமக்கு பெரிய இடையூறாக ஆகிவிடுவார். அதையெல்லாம் பொருட்படுத்தாத பக்குவம் வந்தவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இயல்பு என்று நாம் விட்டு விடுவோம். குந்தியினுடைய வரலாறை நீங்கள் கேட்பீர்களானால் மிக உன்னதமான குணங்களின் இருப்பிடமாக விளங்குகிறவர்கள். யதுகுலத்திலே சூரசேனன் என்று ஒரு மிக உயர்ந்த மன்னன் அரசாட்சி புரிந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெண்களில் முதல் பெண் இந்த குந்தி. அவளுக்கு அங்கே பெயர் பிரதை, உயர்ந்த அன்புடையவள் என்று பொருள். அவன் தன்னுடைய அத்தை மகன் குந்தி போஜனிடம் ஒரு வாக்களித்திருந்தான் திருமணத்திற்கு முன்னேயே. எனக்கு முதலில் பிறக்கிற பெண் குழந்தையை உனக்கு ஸ்வீகாரமாக தருவேன், உனக்கு வளர்ப்பு மகனாக மகளாக வழங்குவேன். அதன்படி இந்த யதுகுல செல்வியாகிய பிரதையை குந்தி போஜன் தான் இந்த சூரசேனனுடைய அத்தை மகன். அவனுடைய நாட்டிலே அவனுடைய அரண்மனையிலே சென்று அந்த செல்வ சீமாட்டி வளர்கிறாள். குந்தி போஜனுடைய அரண்மனையிலே வளர்ந்த காரணத்தினாலே அந்த எம்பிராட்டிக்கு குந்தி குந்தி என்று பெயர். அவள் எவ்வளவு அழகி, எவ்வளவு சிறந்த நுண்மான் நுழைகுலம் மிக்கவள், எவ்வளவு சிறந்த பொறுமை உடையவள், எவ்வளவு மேன்மை நிறைந்த குணங்களுக்கு சொந்தக்காரி என்பதை பார்த்து ஒரே ஒரு பாடலிலே வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய கவிதை நயத்தைத்தான் நான் பொழுது கொண்டே இருக்க நேரிடும். ஒரு செய்தியை ஒரே வாக்கியத்தில் எல்லாம் சொல்லி இருக்க வேண்டும், வாக்கியமும் புரிய வேண்டும், அது கவிதையாகவும் இருக்க வேண்டும், காலங்காலமும் அந்த கவிதை நிலைத்து இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு கடவுள் அருள் இல்லாமல் நடக்காது. ஒரு 10 நிமிஷம் ஒழுங்கா பேசினாலே காலரை தூக்கி விட்டு கொண்டு என்னை போல் உலகத்தில் யாரும் பேச்சாளர் இருக்கிறார்கள், அது வேடிக்கையாக இருக்கு. ஒரு பெரிய அறிஞர் அவர் எழுதிய ஒரு நூலில் அட்டைப்படமாக அவர் படம் போட்டிருந்தது. தான் ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய சிந்தனாவாதி என்றும் இந்த உலகத்திற்கு பெரிய புதிய செய்திகளை சொல்லுவது போலவும் ஒரு தோற்றத்தை அவர் போஸ்ட் கொடுக்கிறார். 16 வயதிலே கதைகள் எழுதுவதற்காக நான் தொடங்கிய பொழுது ஒரு பத்திரிகையிலே எழுத்தாளன் என்பதற்கு அடையாளமாக எழுதி கொண்டிருப்பது போல ஒரு புகைப்படம் எடுத்து போட்டேன். அதையெல்லாம் நினைத்தால் இப்போது வெட்கமாக இருக்கிறது. இப்படி பேசுவது கூட ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மறைமலை அடிகளும் அழகர் அடிகளும் ஆளாள சுந்தரனாரும் கியாப்பே விஸ்வநாதமும் நம்முடைய புலவர் திலகம் கீரன் அவர்களும் கீவா ஜெகநாதன் அவர்களும் திருக்குறள் முனுசாமி ஐயா அவர்களும் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் பேசியதெல்லாம் நினைத்தால் நாம் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் என்ற நினைவுதான் வருகிறதே தவிர நாம் ஏதோ சிறந்த சிந்தனையாளர் ஆராய்ச்சியாளர், உலகத்திற்கு சில பேர் நான் தான் விவேகானந்தர் என்று கூட சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதுவும் இறைவனுடைய திருவிளையாடல். இன்றைக்கு தலைப்பு என்ன? மயங்குகிறாள் ஒரு மாது. இப்படியான மயக்கங்களை நமக்கு பல நேரங்களிலே தானாக வந்து சேரும். 4 பேர் பாராட்டி விட்டால் ஆஹா, மயக்கம்தான் நமக்கு முதல் எதிரியே. இந்த குந்தியினுடைய அருமை பெருமைகளை அருமையா புந்தியால் அரும் கலைமகள், கல்வியா செல்வமா வீரமான்னு ஒரு படம் வந்தது. அதுல தலைப்பிலே கூட கல்விதான் வருகிறது. பட்டி மண்டபத்திற்காக வேண்டுமானால் செல்வம் வீரம் என்று பேசலாமே தவிர அறிவுடையார் எல்லாம் உடையார்.
அகுது இலார் என்னுடையரேனும் இலர். அறிவு இல்லாதவரிடம் எது கிடைத்து என்ன புண்ணியம். ஆகவே எடுத்த எடுப்பிலே குந்தியினுடைய புந்தி, குந்தி புந்தி. நினையுங்கள், தமிழ் எப்படி ஆற்றலுக்காக வெள்ளமாக வேகமாக வருவதற்கு இந்த இலக்கியங்களை இதிகாசங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பாடி காட்ட வேண்டும். யார் பாடி காட்டுகிறோம்? ஆகவே புந்தியால் அரும் கலைமகள் மகா சரஸ்வதி, சரஸ்வதி என்கிற பெயரை என்ன அழகாக கலைமகள் என்று பாடுகிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். புந்தியால் அரும் கலைமகள் பொற்பினால் பூந்திரு மகாலட்சுமி செல்வ சீமாட்டி. பொறுப்பு என்று சொன்னால் பொன், மணி, மாணிக்கம் எல்லாம் சேர்ந்தது. பொற்பினால் பூந்திரு தாமரை மலர் மேலே வீற்றிருக்கின்ற மகாலட்சுமி பூனை கற்பால் அந்திமாய் அருந்ததி. நம் கண்ணுக்கு எதிரே அருந்ததி நட்சத்திரமாக அந்தி நேரத்திலே தோன்றுகிறாளே, அந்த உயர்ந்த கற்புக்கரசியாகிய அருந்ததி போல கொண்ட கொள்கையிலே விடாது இருக்கிறவள் அவள் குந்தி. கொள்கையிலே விடாமல் இருப்பது கற்பு, உடம்பாலே கற்புடையவராக இருப்பதுதான் பெருமையாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப நுட்பமான செய்தி அது. புந்தியாரும் கலைமகள் பொற்பினால் பொந்திரு புனை கற்பால் அந்திவாய் அருள்ததி பெரும் பொறையினால் அவனிமான். பொறுமையிலே, அதுவும் பெரும் பொறுமையினால் என்கிறார். எல்லாத்திலையும் பெரும் பெரும் என்று வந்திருக்கிறது பாருங்கள். ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு பல துன்பங்கள் வரும். சும்மா சாதாரணமானவர்களுக்கு வருகிற துன்பம் எல்லாம் பெருசே கிடையாது. உயர்ந்தவர்களுக்கு உயர்ந்த துன்பம் வரும், தாழ்ந்தவர்களுக்கு சாதாரணமான துன்பம் வரும். குந்தி கண்களிலிருந்து நீரை வரவழைக்க போகிறார். உங்களுக்கு வருகிறது இல்லை, எனக்கு வரும். பெரும் பொறையினால் அவனிமான் நிகர் என்ன குந்தி போஜரில் சூரன் என்பவன் மகள் குருகுலம் தழைக்க வந்து யாவரும் பிறத என்று அடிதொழ மதியன வளர்ந்த யதுகுலத்திலே தோன்றிய சூரசேனன் என்கின்ற மன்னனுடைய அருமை மகளாகிய அந்த சுர பிரதை குந்தி போஜனுடைய இல்லத்திலே அரண்மனையிலே குந்தி என்கின்ற திருநாமத்தோடு வளர்கிறாள், மதியன வளர்கிறாள். அறிவிலே தொடங்கி அறிவிலே முடிக்கிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எம்பிராட்டி குந்தி அம்மையார் அந்த சின்னஞ்சிறு பாலகியாக இருக்கிறவள் வளர்ந்து வருகிறாள். வாழ்க்கையிலே அவளுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை வருகிறது. எப்போது எந்த நேரத்திலே இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அது அருளா மருளா என்பது அடுத்த கேள்வி. அந்த குந்தி போஜனுடைய நாட்டிற்கு அரண்மனைக்கு துர்வாச முனிவர் எழுந்தருளினார் தன்னுடைய சீட கோடிகளோடு. தனியா வந்தாலும் பரவாயில்லையே, ஆயிரக்கணக்கான சீடர்களோடு துர்வாச முனிவர் வருகிறார். துர்வாச முனிவருக்கு ஒரு தனி தன்மை உண்டு. இப்ப நமக்கெல்லாம் கோபம் வருமானால் நம்முடைய உடல் கெடும், இரத்த அழுத்தம் அதிகமாகி சாவை நோக்கி நாம் செல்லுவோம். அதனால்தான் திருவள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சில பேர் ரொம்ப கோபக்காரன்னு சொல்லிக்கிறதுல பெருமை அடைவார்கள். எனக்கு கோபம் வந்தா மகா கெட்டவன் ஆயிடுவேம்மா, அதுதான் அவனே கெட்டவன் ஆயிடுவான். ஆனால் நமக்கெல்லாம் இப்படி இழப்பாக செலவாக தீமையாக இருக்கிற கோபம் துர்வாச முனிவருக்கு வந்தால் லாபம். அவருக்கு பிடிக்காததை யாராவது செய்தால் உடனே சாபம் கொடுத்து விடுவார். இப்ப நான் சாபம் கொடுக்கக்கூடாது, நான் பல முறை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். நமக்கு யாராவது ஒருவர் இடையூறு செய்தால், நம்மிடம் நன்றி இல்லாதவராக நடந்து கொண்டால், சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் இருந்தால் நீங்கள் அவரை திட்டக்கூடாது, அவரை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்ல 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 நாம் அவருக்கு செய்த உதவியினாலே அவருக்கு கிடைக்கிற துன்பங்களினுடைய வேகம் குறைந்துவிடும். இது சாடிசம் என்று கூட சொல்லலாம். நான் அப்படிப்பட்ட யாரையும் திட்ட மாட்டேன், சும்மா இருந்தாலும் அவன் தொலைஞ்சிருவான். புரியுதா உங்களுக்கு? இன்னும் சாமி அழகா சொல்லுவார், இருந்த இடத்திலிருந்தே ராமர் ராவணனை நாசமா போனா போயிருப்பான்ல, அவர் சொல்லவில்லை. சொன்னால அது அந்த அம்மாவே பின்னாலே சொல்லுவார்கள் அல்லவா, ராமாயணத்துல நான் சொல்லுகிறேன்.
என் வீரன் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன்ப. இப்ப நல்லா கவனிங்க, ரொம்ப அருமையான இடம் இது. அந்த துர்வாச முனிவருக்கு பிடிக்காததை யாராவது செய்விடுவாரானால் சாபம் கொடுப்பார். சாபம் கொடுப்பதினாலே அவருக்கு என்ன நன்மை என்றால் அவருடைய தவ வலிமை அதிகமாகும். இப்போ நாம எப்பவும் பணத்துல உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஒருவர் பையிலே, சட்டை பையிலே 1000 ரூபாய் இருக்கிறது. அதில் 500 ரூபாய் எடுத்து அவர் செலவு செய்தால் இன்னும் சட்டை பையில இருப்பது 500 தானே. ஆனால் இவர் 500 ரூபாய் எடுத்து செலவு செய்தால் பையில 2000 ரூபாயாக அந்த தொகை மாறிவிடும். வாலி அப்படித்தானே ஒரு வரம் வாங்கி இருந்தான். அது ஒரு அட்டகாசமான வரம். அப்படிப்பட்ட துர்வாச முனிவர் தன்னுடைய ஆட்சிக்கு, ராஜ்யத்திற்கு வருகிறார் என்று தெரிந்தவுடனே குந்தி போஜனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஐயோ, இந்த ஆளை வச்சு எப்படா விருந்து உபச்சரிப்பது, எப்படி வரை விருந்து ஒன்பது, ரொம்ப பயந்து நடுங்குகிறான் குந்தி போஜன். அப்படி திரும்பி பார்க்கிற பொழுது தன்னுடைய அன்பு மகள், வளர்ப்பு மகள் குந்தியனுடைய மேலான தன்மைகளை எல்லாம் எவ்வளவு நாளும் நன்கு அறிந்தவன் அவன். ஆஹா, இவள் இருக்கிற பொழுது நமக்கு என்ன பயம் என்று அந்த துர்வாச முனிவரை எதிர்கொண்டு அழைத்து பாத பூஜை செய்து பணிவிடைகள் எல்லாம் செய்து அவருக்கென்று தனியாக ஒரு ஆசிரமம் அமைத்து கொடுத்து, தேவரீர் எவ்வளவு நாள் தங்குகிறீர்கள் என்று கேட்க முடியாது. இப்ப நம்ம எல்லாம் எந்த வண்டிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டோன்னு கேட்பான் டெக்னிக்கா, எத்தனை நாள் இருக்க போறீங்கன்னு அர்த்தம். வரும்போதே இங்க இல்லைங்களே இடம், பாத் அட்டாச்சு ரூமே இல்லையே, நீங்க காமன் பாத்துல எல்லாம் போவேன், பெரிய ஒரு புறவிலேயே பாத்ரூம்ல போன ஒரு மாதிரி, நமக்கு தெரியாதா வேட்டி தூக்கிட்டு ரயில்வே லைன் பக்கத்துல நீ போனதெல்லாம். ஆகவே எவ்வளவு நாள் தங்குவீர்கள் என்று கேட்க முடியாது. ஆகவே அவர் வந்து விட்டார். சரி, இவருக்கு யார் பணிவிடை செய்வது? அருகே இருந்து, என்ன பணிவிடை என்றால் கை காலெல்லாம் பிடிச்சி அமுக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. அவர் பூஜை செய்வதற்கு வேண்டிய பூ, பழம் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். பூஜை அறையை சுத்தமாக்கி வைக்க வேண்டும். அவருக்கு வேண்டிய உணவை நேரம் பார்த்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும். குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். அதுதான் அதில் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய செய்தி. அன்பு மகள் குந்தி அழைத்து, இந்த மிகப்பெரிய தெய்வத்திற்கு நிகரான இந்த துர்வாச முனிவருக்கு நீ பணிவிடைகளை செய். அப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, இவ்வளவு பெரிய பொறுப்பை எனக்கு வழங்கினீர்களே என்று அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். பெரியவர்களுக்கு பணிவிடை செய்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைத்து விடாது. நினைந்து நினைந்து நான் பார்க்கிறேன். அப்பா துரையார், தேவநேய பாவாணர், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய நாமு வெங்கடசாமி நாட்டாருடைய அருமை தம்பி கோவிந்தசாமி நாட்டார், டாக்டர் ஏசி செட்டியார், வரிசையாக நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அத்தனை அறிஞர்களுக்கும் 14 வயதிற்குள்ளேயே தொண்டு செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு நாள், 2 நாள், அரை மணி, 1 மணி, அது போதுமே. அந்த அவர்களுடைய அன்பு ஆசைதான் ஏதோ கொஞ்சமாவது நமக்கு தமிழ் வாயில ஒழுங்கா வருகிறது. நினைந்து பார்க்க வேண்டும் நன்றி உணர்வோடு. அப்பா, எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கினீர்களே, நன்றி நன்றி நன்றி. இந்த பெண் துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்கிறார். இப்போ 12 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணு. அது தனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, என்னென்ன விளையாட்டு பிடிக்குமோ அதையெல்லாம் தியாகம் செய்து விட்டு அல்லவா தொண்டு செய்ய வேண்டும். அதுதான் அங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த காலத்துல இந்த காலம் போல பலவிதமான விளையாட்டுகள் இருக்கின்றன. அஞ்சாங்கல் ஆடுறது, ஆடுபுலி ஆட்டம் ஆடுறது, ஜில்லி ஆடுறது, சடுகுடு ஆடுறது, பல்லாங்குழி ஆடுறது, தொட்டு விளையாடுறது, ஓடி விளையாடுறது, கண்ணாமூச்சி ஆடுறது. இது ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். ஒரு பட்டியலே தந்திருக்கிறார். நம்முடைய விளையாட்டுத்துறை அன்பர்கள் எல்லாம் அதை படித்து அந்த விளையாடல்களை மறுபடியும் தமிழ்நாட்டிலே வளர்க்க வேண்டும். தன்னுடைய ஆடல் பாடல்களை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு, முக மலர்ச்சியோடு எதையோ இழந்து விட்டோமே என்கின்ற வேதனையோடு செய்யவில்லை. சங்கடத்தோட புள்ள பெற்று வெங்கடம்மான்னு பேர் வைக்கிற மாதிரி இல்லை. இப்ப நம்ம எல்லாம் வேலை செஞ்சா அன்போடு பாசத்தோடு ஈடுபாட்டோட செய்கிறோம். இப்படி செய்தால்தான் நம்ம மேல போயிடுவோமே. அந்த சிறுமி தன்னுடைய இன்பங்களை எல்லாம் திறந்து வைத்து விட்டு விளையாடுகின்ற பருவத்திலே விளையாடலை எல்லாம் மறந்து விட்டு ரொம்ப அருமையாக அந்த துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்கிறாள், பணிவிடை செய்கிறாள். அவர் ஜில்லுன்னு ஆயிடுது. அதுக்கு ஒரு வரி சொல்றார் பாருங்க வில்லிபுத்தூர் ஆழ்வார். முழுது நெஞ்சுரு கோபமே மிகு மிகு முனிவரல்
அவர் மனசுக்குள்ள எதிரா ததும்புது, துள்ளி விளையாடுகிறது, வளர்கிறது, வெளியே வர துடிக்கிறது, கரை கடக்க நினைக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்த்தால், முழுது நெஞ்சுரு கோபமே மிக மிகு முனிவரல் மகிழ்வு எய்த மிக மிகு. அவருடைய நெஞ்சத்திலே உறுதல் என்ற ஒரு சொல்லை போடுகிறார் வில்லிபுத்தூர் அழ்வார். நெஞ்சம் முழுவதும் தங்கி இருக்கின்ற கோபம், அதிகமாகிக் கொண்டே போகிற இயல்புடையவராகிய அந்த துர்வாசருடைய மனம் மகிழுமாறு 12 மாதங்கள் பணிவிடை செய்கிறாள் நம்முடைய குந்தி. ஒரு நாளா 2 நாளா, விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்லுவார். 365 நாள் கொஞ்சம் கூட அவருடைய மனம் கோணாமல் ஒரு பெண் பணிவிடை செய்திருக்கிறாள் என்று சொன்னால் எவ்வளவு பாராட்ட வேண்டும். சரி, விடைபெறுகிற நாள், அம்மா ஆசீர்வாதம்னர். இந்த குழந்தைக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டுமே என்று அந்த மகா முனிவர் விரும்புகிறார். அருகே அழைக்கிறார். இங்கே வா, உன்னை போல யாரும் எனக்கு இதுவரை இவ்வளவு அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு சிறிதும் பிழையில்லாமல் எனக்கு பணிவிடை செய்தவர்கள் இல்லை இல்லை இல்லை. அம்மா நீ வாழ்க வளர்க நெடூழி வாழ்க. உனக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை நான் சொல்லித் தருகிறேன், அருகே வா. மிக உயர்ந்த மந்திரம். காது அருகே அழைத்து, தன் அருகே அழைத்து காதிலே அந்த அம்மையாருக்கு உபதேசம் செய்கிறார் அந்த செல்வ சீமாட்டி. இந்த மந்திரத்தை நீ நினைத்து கொண்டு தேவ உலகத்திலே இருக்கிற யாரை நீ விரும்பி இந்த மந்திரத்தை சொல்லுகிறாயோ அவர்கள் உனக்கு எதிரே வருவார்கள். அவர்கள் உனக்கு எல்லா மகிழ்ச்சியும் தருவார்கள், எல்லா மேன்மைகளையும் தருவார்கள். இது ரொம்ப உயர்ந்த மந்திரம், நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வீணாக்கி விடாதே, வாழ்க என்று அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அவர் பாராட்டி விட்டு புறப்பட்டு போயிடுறார். இந்த உயர்ந்த விஷயங்கள் நமக்கு தெரிகிற பொழுதுதான் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விஷயத்தை ரகசியம்னு சொல்லிவிட்டீங்கன்னா நம்மளால சும்மா இருக்க மாட்டான். எனக்கு ஒரு ரகசியம் தெரியுமே, எனக்கு ஒரு ரகசியம் தெரியும்னு. உங்க துரியோதனை ஏன் கெட்டு போனாங்கிறீங்க? அவன் ஒரு முறை மிகவும் மனம் நொந்து தன்னுடைய படுக்கை அறையிலே நாம் இனிமேல் உயிர் வாழக்கூடாது என்று தற்கொலை செய்து கொள்ளுகிறான். அப்படி தற்கொலை செய்து கொள்ள போகிற பொழுது அந்த படுக்கை கட்டில் அப்படியே பாதாள உலகத்திற்கு போகிறது. அங்கே இருக்கின்ற நாகலோகத்து மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம், தக்க நேரத்தில் வந்து உனக்கு துணை செய்வோம், ஆனால் நாங்கள் உதவி செய்வோம் என்கிற ரகசியத்தை நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னார். சரின்னு தலையாட்டிட்டு வந்த துரியோதனன் கண்டபடி நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். பெரிய சப்போர்ட் பின்னால் இருக்கிறதுனால இவன் எதையும் யார் பேசினாலும் எடுத்தறிந்து பேசுவது, சரிதான் போயாங்கிறது. இப்ப பீஷ்மருக்கு சந்தேகம் வந்து விட்டது. என்ன இப்படி அகத்தாளமாக நடந்து கொள்ளுகிறானே, இவனுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்க வேண்டுமே என்று 4-5 முறை அவன் தவறு செய்த பொழுது வெகு சாதுரியமாக அதை கண்டுபிடித்து விடுகிறார். பாதாள உலகத்திலே இவனுக்கு அந்த நாகலோகத்து வீரர்கள் எல்லாம் தக்க நேரத்தில் துணை செய்வதை இவனை சொல்லி விடுகிறான். அதனால்தான் அவன் தோற்று போனான். ஒவ்வொரு காவியத்திலேயும் இப்படி நுட்பமான செயல்கள் வரும். அதை நாம புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் மனசுக்குள்ளே எனக்கு என்ன ரகசியம், எதனால் இப்படி இந்த தொண்டு செய்ய முடிகிறது என்று ஆண்டவன் உணர்த்துவான். அதை மறந்துவிட்டு வேறு லோகாயத விஷயங்களுக்காக நாம் இந்த உணர்ச்சிகளை, ஆசைகளை, திறமைகளை நாம் பயன்படுத்துகிற பொழுதுதான் நம்மை அவன் படாத பாடுபடுத்துவான். அது எல்லாருக்கும் தெரியாது. இப்போ இந்த உயர்ந்த மந்திரத்தை துர்வாச முனிவர் சொல்லி கொடுத்து விட்டு போயிட்டார். இந்த பொண்ணு 1 நாள் பார்த்துச்சு, 2 நாள் பார்த்துச்சு, 1 மாசம் பார்த்துச்சு, 2 மாசம் பார்த்துச்சு. சும்மா இருக்குமா? பெண்மனம் என்ன, மனமே ஒரு குரங்கு தான். இவ்வளவு பெரியவர் இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சோதித்து பார்த்தாள். இந்த தப்பை தான் நாம செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து. சத்தியமா சொல்றேன், இறைவனை சிந்திப்பதனாலே, கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதனாலே நாம் பல பிறவிகளில் செய்த வினையினுடைய பயன் குறைகிறதுன்னா போய் அக்கௌண்ட் புக்கா போய் பார்க்கறது. வினை குறைந்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும். மூச்சு பேச்சற்று
எல்லாம் மற என்னை இழந்த நலம் என்று பேசுவார் அருணகிரிநாதர். நாம சௌகரியம் குறைஞ்சாவே வினை அதிகமா போச்சுன்னு நினைக்கிறோம். சரி, இப்போது யாரை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்வது? நெல்லா முற்றம், நல்ல முழு நிலா நேரம். இப்ப அந்த அம்மையார் என்ன நினைக்கிறார்கள்? ஆஹா, இந்த சுவாமியார் துர்வாச முனிவர் சொன்னது நடக்குமா நடக்காதா என்று சோதிக்கிறாள் அந்த சுடற்கொடி. இரவு நேரத்திலே சூரியனை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுகிறார். சூரியன் வந்து விடுகிறார். இரவு 7 மணிக்கு சூரியன் வந்து விடுகிறார். அந்த சூரியன் வந்து கண்ணே மானே தேனே கட்டிப்புடி என்று சொன்னார். அதற்கு மேல் நடந்ததையெல்லாம் நாம் அடுத்த மதிநாளில் பார்ப்போமா? அடுத்த திங்கட்கிழமை. இப்படி இந்த குந்தி மயங்குகிற நிலைதான் இன்றைக்கு மயங்குகிறாள் ஒரு மாது என்ற தலைப்பிலே அடியேன் பேசினேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.